சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. உங்க பேரு? கௌதமிங்க. எங்கேருந்து வரீங்க கௌதமி? அரியலூர் பக்கம். சொல்லுங்க கௌதமி. எங்க வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்பட்டு அடிக்கிறாரு. எவ்வளவு நாளாச்சு கல்யாணம் ஆகி? 6 வருஷம். பசங்க இருக்கா? 2 பசங்க. எவ்வளவு வயசாச்சு? பையனுக்கு 5 வயசு, பொண்ணுக்கு 1.25 வயசு. சரிம்மா. அம்மா கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படித்தானா? கொஞ்ச நாளா. கொஞ்ச நாளானா? ஒரு 8 மாசமா, 1 வருஷமானே. ஏன் அப்படி திடீர்னு? எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் வண்டிக்கு போயிட்டாரு. பக்கத்து வீட்டு பையன் வந்து கண்ணுக்குட்டி ஓட்டுறேன்னு சொல்லி உள்ள வந்துட்டாங்க. கண்ணுக்குட்டி ஓட்டுறேன்னு உள்ள வந்துட்டாருன்னா கண்ணுக்குட்டி உள்ள வந்துடுச்சா? கண்ணுக்குட்டி எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. எங்க வீட்டுல வந்து ஒரு பக்கம் தான் செவுரு, ஒரு பக்கம் செவுரு இல்ல, கீத்து தான் இருந்தது. கீத்து தான் கட்டியிருப்பாங்க. அதுல வந்து முன் வாசலும் இருக்கு, பின் வாசலும் இருக்கு. இப்ப அன்னைக்கு கண்ணுக்குட்டி வரவும் நைட்டு 9:30 மணி இருக்கும். வரவும் எங்க பக்கத்து வீட்டுல வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆம்பளைங்க இல்லாத வீட்டுலதான் வந்து சாமி கும்பிடணும். சரி. சாமி கும்பிடணும். எங்க வீட்டுக்காரரு அன்னைக்கு காலைல தான் வண்டிக்கு போறாரு. சரி சரி, எங்க வீட்டுல கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு நைட்டு தான் கும்பிடுவீங்களா? நைட்டு தான் கும்பிடுவோம். வீடு வாசல்லாம் மொழி கழி சுத்தபத்தமா வச்சிருந்தோம். இந்த பையன் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகவும் எல்லாம் சந்தேகப்பட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. இது எங்க மாமனார் மாமனார். அப்புறம் உங்க வீட்டுல சாமி கும்பிடல? கும்பிடல. பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரர் வந்து நீங்க சொல்லலையாமா? சொன்னேன். அன்டைம்ல வந்துட்டு போகவும் யாரும் நம்பல. அவர் கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு தானே வெளியே போயிருப்பாரு? கண்ணுக்குட்டி கூட்டிட்டு தான் போனாங்க. நான் வீட்டு உள்ள இருந்தேன். நான் வெளியில வந்து பார்க்கும்போது கண்ணுக்குட்டி அவங்க வீட்டு தென்னையில நின்னுது. ஆனா வெளியில இருக்கவங்க யாரும் நம்பல. அத அடப்பாவே. வெளியில இருக்க பகல்ல வந்து ஒருத்தவங்க வந்துட்டு போனா கூட சந்தேகம். அது வந்து கிராமங்கிறதுனால சந்தேகப்படுவாங்க. ஒரு பசங்க வந்து வீட்டுக்கு வந்து யாரும் வந்துட்டு போக முடியாது. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் யாராவது சொல்லிட்டாங்க? சொல்லிட்டாங்க. எங்க மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க உங்க வீட்லயே தான் இருக்காங்களா? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, அங்கேதான் இருக்கிறாங்க. சரி. பிரச்சனை ஆயிடுச்சு. இது தெரிஞ்சு எங்க வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டு, நீ அவனை வச்சிருந்த, அவன் கூட இருந்த, போன அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதை விட அவனுக்கு அவன் நல்லா ஒன்று செஞ்சிருந்தானா ரொம்ப அசிங்கமா ஆரம்பிச்சு. அவனை இல்லையா, நான் தப்பு பண்ணலையா? சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்ல மாமா, நான் தப்பு பண்ணலையா. நான் 2 பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேயா. எங்க வீட்டுக்காரர் நம்ப மாட்டேங்கிறாரு. அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டுட்டு ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்கம்மா? எனக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க மேடம். அக்கா மட்டும்தான். அக்கா தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது. ரொம்ப சின்ன வயசுலயே இருந்துட்டாங்களா? அண்ணன் தம்பி யாரும் இல்லைங்க மேடம்.
அண்ணன் தம்பிலாம் அக்கா மட்டும்தாங்க மேடம். சரி, உங்க வீட்டுக்காரரோட வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? கூட பிறந்தவங்க? ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்குங்க மேடம். ம். எங்க வீட் அவங்கள்ட்ட பேசி பாத்தீங்களா? அவங்கள்ட்ட சொன்னீங்களா? சின்ன பொண்ணுங்க மேடம். சரி, உன் மாமியார் மாமனார் எல்லாம் எப்படி இருப்பாங்க உங்ககிட்ட? மாமனார் மாமியாரும் இவளை விரட்டி விட்டு நம்ம பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்? இவ வேண்டாம், பவுனெல்லாம் நான் எதுவும் போட்டுட்டு வரலைங்க மேடம், சும்மா காதோட தான் மூடி அக்கா அனுப்பி விட்டுருந்துங்க மேடம். ம். இவ ஆரம்பத்துல இருந்தே இது வந்து நடந்ததுங்க மேடம், வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ம். எங்க வீட்டுக்காரர் அதுக்கு ஒத்துக்கலைங்க மேடம். ம். இந்த சண்டை நடந்து கோச்சிட்டு நான் போயிட்டேங்க மேடம். பொண்ணுலாம் பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட சொன்னாருங்க மேடம். உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கல? எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கல. ம். வேற கல்யாணம் யார் உங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது? உங்க அக்கா, உங்க சைடுல இருந்து உங்க அக்கா பார்த்தாங்க. மாமியார் மாமனார் சம்மதத்தோட தானே கல்யாணம் நடந்தது? மாமனார் மாமியார் சம்மதத்தோடு தாங்க மேடம் கல்யாணம் எல்லாம் நடந்தது. ம். கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் கூப்பிட்டு தாங்க மேடம் கல்யாணம் பண்ணாங்க. ம். அப்புறம் ஏன் இப்படி பண்றாங்க? எங்க மாமனார் வந்து அன்டைம்ல வந்து இங்கேயே நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா என்னங்க மேடம் அர்த்தம்? நான் அப்பவே எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தேங்க மேடம். அப்படி அப்படி நினைக்கிறியா? இல்ல ஒருவேளை அவர் சாதாரணமா கேட்டிருப்பாரா? இல்லைங்க மேடம், தப்பாதாங்க மேடம் அப்ப கேட்டா. உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்கு இல்லையா? எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க மேடம், அவர் லாரி ஓட்டுறதுனால வண்டிக்கு போயிடுவாருங்க மேடம். சரி, அப்போ இவரே வந்தாரு. வந்து எதுக்காக வந்தாரு வீட்டுக்கு? குடிச்சிட்டு குடிபோதையில வந்து பேர பிள்ளைங்களை பாக்குறேன் போறேன் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாருங்க மேடம். ம். ராத்திரி 12 மணி வரையும் பேசுறாருங்க மேடம். இங்கேயே நான் படுத்துக்கிட்டுமா கௌதமி. ம். அப்போ உங்க மாமியார்? எங்க மாமியார் வந்து தனி வீட்டுல இருக்கிறாங்க மேடம், ரோட்ல இருக்கிறாங்க. நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்க அப்ப உங்க மாமனார்ட்ட? நான் மரியாதையா எழுந்திருச்சு வெளியில போறியா? தப்பாதான் பேசினாரு? தப்பாதாங்க மேடம் பேசினாங்க. என்ன அநியாயம் பாருங்க. மரியாதையா எழுந்திருச்சு வெளியில போறியா, உன் மோவன் வந்தோன்னா காலையில உன் மோவன் வந்துடும் சொல்லி போடுவேன் அப்படின்னு சொன்னேங்க சார். மேடம் இவங்க வந்து எழுந்திருச்சு போயிட்டாரு. போய் அப்படியும் வீட்டுக்கெல்லாம் போகல, வீட்டு வாசல்ல முன்னால படுத்திருக்கிறாரு. நான் பாத்ரூம் போமே அப்படின்ட்டு கதவை திறந்து பக்கம் இவர் படுத்திருக்கிறாரு. நான் பயந்துகிட்டு பாத்ரூம் கூட போலங்க மேடம், கதை சத்திட்டு உள்ளே தான் படுத்திருந்தேன். அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல ஊன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாரு மேடம். நான் இதை எங்க வீட்டுக்காரர் சொல்லிவிடுவேன்னு சொன்னதை அவர் முந்திக்கிட்டாருங்க மேடம். டே தம்பி, அம்மா காசு பிடுங்கிக்கிட்டாடா என்கிட்ட இருந்து, வீட்டுக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு, அதனால நாங்க படுத்துக்கிட்டான்னு கேட்டேன். உன் முன்னாடி என்ன இப்படி எல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம். நிச்சயமா தெரியும் பேசினாங்க. நீ தொடுன்னு சொல்ற வரையும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னங்க மேடம் இருக்கும்? பலான்னு ஒண்ணு வச்சிருக்கணும். இல்ல நீங்களா சொல்லுங்க மேடம், நீ தொடுன்னு சொல்ற வரையும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னங்க மேடம் அர்த்தம்? இதெல்லாம் விடுங்க மேடம். எங்க வீட்டுக்காரர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால எங்க மாமனார் என்னை கேக்குறாருங்க மேடம். ரொம்ப அசிங்கமாங்க மேடம். உன் மருமவளை வர சொல்றேன், விஜயகாந்த் பொண்டாட்டிய வர சொல்றேன், அவளோட நான் இப்ப அப்படின்னு நீ நேரம் கேட்டாருங்க மேடம். இதை நான் எங்க மாமியார்ட்ட காலையில கேட்டேங்க மேடம். புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பேசுது அப்படின்னு வேலை வெட்டி செய்யாம படுத்துருந்தீங்க மேடம். அவர் பேசவும் அவர் எங்க மாமியார் சொல்றாங்க, ஆமா கூப்பிடுவான் தான், நீ போவிடுனா. என்ன குடும்பம்மா இது? எனக்கு புரியல. என்ன மாதிரி குடும்பம் இது? மாமனாரும் தப்பா பேசுறாரு, மாமியாரும் தப்பா பேசுறாங்க. அந்த பையன் கூட நான் இருந்தேன்னு உங்களா நம்பி இப்படிலாம் பேசுறாருங்க மேடம். அவங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்குல்ல? இருக்குங்க மேடம். அவங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, அப்புறம் எப்படி உங்ககிட்ட இப்படி பேசுறாங்க? அதாங்க மேடம் இப்படிலாம் பேசுறாரு. எங்க மாமியார் இதுக்கு இப்படி பேசுறாருங்க மேடம். இதை எங்க வீட்டுக்கார்கிட்ட நான் சொல்றேங்க மேடம். அவங்கள வந்து இந்த வார்த்தை கேட்கவும் நான் வாடா போடான்னு பேசுனேங்க மேடம். எங்க மாமியாரையும் வாடி போடின்னு பேசுனேங்க மேடம். இந்த மாதிரி பேசுனதுனால எங்க மாமனார் என்ன பண்ணிட்டாரு, என்ன நெஞ்சில உதச்சிட்டாருங்க மேடம். இதுக்காக தான் சண்டை ஆச்சா? சரி, நீங்க ஊருக்காரங்க, ஊர்ல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிலிங்க மேடம் யார்ட்டையும். ஏமா இந்த மாதிரி அநியாயம் பண்ணித்தனா வேற எங்க போவ நீ? உங்க அக்காட்ட சொல்லலையா? அக்காவோடையும் பேச மாட்டேங்க மேடம். ஏன்? எங்க வீட்டுக்காரர் பேச விட மாட்டாருங்க மேடம். எதுக்காக? யாரோடையுமே எங்க வீட்டுக்காரர் என்ன பேச விட மாட்டாருங்க மேடம். எங்க சொந்த பந்தக்காரங்களோட யாரோடையுமே பேச விட மாட்டாரு. அவரோட அப்பா அம்மாவோட பேசுவாரா? அவங்க அப்பா அம்மாவோட மட்டும்தான் என்ன பேசுவாருன்னு சொல்லுவாருங்க மேடம். சரி, அவருக்கு தெரியுமா இந்த மாதிரி நடந்ததெல்லாம்? தெரியுங்க மேடம். எங்க வீட்டு என்ன சொல்றாரு? எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, எங்க அப்பா கூப்பிட்டதுல தப்பு என்ன?
எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு எங்க அப்பா கூப்பிட்டதுல தப்பு என்ன அப்படின்னு சொல்றாருங்க மேடம். ஏன் ஏன் அப்படி பேசுறாரு? அதாங்க மேடம், அந்த பையனோட நீ இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி என்ன எங்க அப்பா அப்படித்தான் கூப்பிடுவாரு, அவர் கூப்பிட்டதுல தப்பு என்ன அப்படின்னு சொல்றாருங்க மேடம். நம்ம உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசி பார்ப்போம். அவர் என்னதான் சொல்றாரு பார்ப்போம். சரி, இப்போ நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு என் குழந்தைங்க வேணுங்க மேடம். பசங்களை அங்க விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்பி வந்துட்டீங்க? ஆமாங்க மேடம். நான் சொன்னேங்க மேடம், மாமா நீ இந்த மாதிரிலாம் நீ என்ன பேசுறதுக்கா உன்னை ஒரு நாளைக்குள்ள சொல்லுவதெல்லாம் முன்மையில கொண்டு நான் விடுறையா அப்படின்னு சொன்னதுக்கு, அங்க உன் பேச்செல்லாம் எடுப்படாது, உன்னை நல்லவங்க மாதிரி பேசி அழைச்சிட்டு வந்துடுவேன், அழைச்சிட்டு வந்து வீட்டுல வந்து உன்னை நான் கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க மேடம். இங்க வர்ற அப்படியெல்லாம் கொண்டு போட்டுட முடியுமா? இங்க வர முத நாள் முன்னாடி என் மேல மண்ணெண்ணெய் ஊத்துறாருங்க மேடம், ஊத்தி கொளுத்துறாருங்க மேடம். நீ கொளுத்து மாமா அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்துருந்தேங்க மேடம். என் சீலையில கொஞ்சோண்டு கொளுத்தி கொஞ்சோண்டு எரிஞ்சிருச்சுங்க மேடம். என் சீலை உள்ள எரிஞ்சிருந்தா என்னமா பண்ணிருப்ப? அவருக்கு அது ஒரு விளையாட்டா இருந்ததுங்க மேடம். ஓ, நீங்க அதுக்கு உட்கார்ந்து இருந்தீங்க? என்னால முடியலங்க மேடம். இவர் பண்ற டார்ச்சர்னால இருக்கிறதா சாவறதா செத்து போயிடலாமே அப்படின்னு தாங்க மேடம் தோணுது. அப்படி தோத்து கொடுக்கலாமாமா? நீ தப்பு பண்ணல. டிவி எல்லாம் தூக்கி போட்டு என் தலையிலேயே உடைச்சாருங்க மேடம். உங்க பேரு? விஜயகாந்துங்க மேடம். பசங்க பேர் என்னது? விஷால், விசாலிங்க. விஷால், விஷாலினி. என்னப்பா அது? என்னங்க மேடம்? என்ன அங்க வா, உங்களுக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு? அது ஊர்ல ஒரு பையன் கூட இந்த மாதிரி இருக்கிறதா கேள்விப்பட்டு அங்க பிரச்சனையா இருந்திருக்கு. அந்த பையன் வீட்டுக்குள்ள வந்துட்டு அடிக்கடி போறத பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்கடியா ஒரு வாட்டியா நிறைய தடவை வந்திருக்காப்லையா. அவ சொல்றாளே மாடை ஓட்டிட்டு வந்திருக்கான் அந்த டைம்ல வெளியே. அப்படி இல்லைங்க, அது நடந்த மேட்ரு என்னன்னா, அது அவங்க புள்ளிய அந்த பக்கத்து வீட்டுல ஒரு படல், நம்ம வீட்டில் வந்து ஒரு சைடு செவரு கிடையாது, ஒரு சைடு தான் செவரு, உள்ள ஒரே ஒரு ரூம் மட்டும்தான். இவ ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நாக்பூர்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, நான் அதர் ஸ்டேட் வண்டி ஓட்டிட்டு போயிடுவேன். நான் போனேன்னா வரத்துக்கு 1 மாசமோ 10 நாளோ 15 நாள் 20 நாள் இப்படி ஆகும். வந்துகிட்டு இருக்கும் இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கும்போது இவனுக்கு சிக்னல் கொடுத்துருக்கா. அப்படி விசில் அடிக்கிறது, சேனல்ல போகும்போது இப்படி விசில் அடிக்கிறது, போக்குவரத்து எல்லாம் இல்லைங்க மேடம். அன்டைம்ல வந்து எனக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்கும் மேடம். அதை கூட நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேங்க மேடம். மாமா என்னன்னு தெரியலையா, கதவு தட்டுற சத்தம் மாதிரியே கேக்குதியா, எனக்கு பயமா இருக்குதியா அப்படின்லாம் சொல்லியிருக்கேங்க மேடம். நைட்டு ஃபோன் வரும் இந்த மாதிரி சொன்னேன். நான் சரி தனியா வீட்டுல இருக்கிற குழந்தை இருக்குது, பயந்துட்டான ஒரு வேலை ஏதோ பேயோ பிசாசோ நம்ம வீடு சந்தில் இருக்குது, பயந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு, பயப்படாத, ஏதோ பூனைக்குன்னு வந்து விழுந்திருக்கும், எலி ஏதாச்சும் வந்து விழுந்திருக்கும்னு இப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு மேட்டரா வர வர இந்த திடீர்னு நான் உத்தரப்பிரதேசத்துல லோடு இறக்கிட்டு மகாராஷ்டிரா நாக்பூர் வந்து நிக்கிறேன், போன் வருது எனக்கு திடீர்னு. இந்த மாதிரி உன் ஒய்ஃபு மருந்து குடிக்க போயிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை. எதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எங்க மாமியார் என்ன அடிச்சிட்டாங்க மேடம். அப்பயும் அவ என்ன சொல்றா தெரியுமாப்பா? அவ எந்த தப்பும் பண்ணல சொல்றா. அந்த பையன் வந்து மாடை ஓட்டிட்டு வந்து கண்ணுக்குட்டி ஓட்டிட்டு வந்து உள்ள இது ஃபர்ஸ்ட் பிரச்சனைங்க மேடம். நான் சொல்றது இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்படின்னா மாடு ஓட்டிட்டு வந்ததோ அதை நான் மன்னிச்சிட்டேன். என் பொண்டாட்டி அந்த மாதிரி கிடையாது, என்னை அவப்பெரியத்துறீங்களான்னு சொல்லி எங்க அம்மாவை அடிச்சிட்டேன். நீ தான் என் பொண்டாட்டி அப்படி அவப்பெரியத்து விட்ட அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை அடிச்சுட்டு இங்க இருந்த பிரச்சனை. அடிப்பீங்களா பாண்டியன்? அன்ன வரலையும் கை வச்சது இல்லைங்க. நான் எங்க அம்மா மேல வந்து ஒரு மரியாதை வச்சிருந்தேன். இப்படி ஒரு சூழ்நிலை சொன்னதுக்கு அப்புறம், இப்படி ஒரு சூழ்நிலை அவமானப்பட்டு நிக்கிறோம்ல, நடு வீதியில வந்து ஒரு இடத்துல வந்து அவமானப்பட்டு நிக்கும் போது இவங்க இந்த வார்த்தையை என் ஒய்ஃப் மேல அப்படி சொல்லிட்டாங்களேன்ற ஒரு காரணத்துல அடிச்சிட்டேன். போய் கேட்குறாங்கல்ல வந்து இப்படிலாம் என்னை அப்படி இதுனுட்டி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு சரி இங்க இருந்தா பிரச்சனையாகும், பக்கத்து வீடு அப்படிங்கும்போது அவன் நாளைக்கு இங்கிட்டு வந்தாலோ நமக்கு ஒரு மனசுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். அசால்ட்டா பார்த்தாலும் அப்படின்ட்டு இவங்க ஊருக்கே நான் கூட்டிட்டு போயிட்டேன், இவங்க வீட்டுக்கு. சரி, அது நீ சொல்லவே இல்லையம்மா? ஊரு மாதிரி போனது சொல்லவே இல்லையே, ஏன் சொல்ல? அப்புறம் ஊர் தாண்டி போயிட்டோம். அந்த ஊர்ல இருந்துக்கிட்டு நாங்க சரி அங்கதான் பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம். இங்க இந்த இடத்துக்கே நல்லபடியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாசம் நல்லா இருந்தோம். அவங்க அக்காவுக்கோ அவங்க சின்னம்மாவுக்கோ எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பையன் எங்க கூட்டிட்டு வந்து நான் வந்து வண்டிக்கு போயிட்டு வரேன், ஒரு அசதியில வரும்போது கொஞ்சம் லைட்டா சரக்கு சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. சாப்பிட்டு வந்து அப்படியே இருந்தாலும் வெளியில பிரச்சனை இருக்காது, வீட்லயும் எந்த பிரச்சனையும் இருக்காது, பிள்ளைங்களை பார்த்தோமா சந்தோஷமா நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேயும் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள்
நான் மெட்ராஸ்ல இருந்தேன், ராணிப்பேட்டையில இருந்தேன். இங்க நம்ம எப்பொழுதும் வெளியில தான் சுத்திட்டு இருப்பேன். சரி. எப்பயாவது வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 நாள் சந்தோஷமா ஒரு 5-6 நாள் அப்படி இருந்துட்டு போறதுதான். ம். ராணிப்பேட்டையில இருக்கும்போது மறுபடியும் எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணாங்க எங்க ஊர்ல இருந்து. ம். என்னடா மேட்ருன்னு கேட்டேன். ம். இந்த மாதிரி உங்க ஒய்ஃபு சந்தையில உங்க ஊர்ல பிரச்சனை இருந்துச்சுல, அவங்க கூட நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. இல்லாம எப்படி ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மேட்ரு வந்துருச்சு. ஒரு நிமிஷம். சண்டைக்கு போனது உண்மையா இல்லையா? சந்தைக்கெல்லாம் போனேங்க மேடம். யாரோட போன? நான் மட்டும்தாங்க மேடம் போனேன். திங்கக்கிழமை நான் உடனே சனிக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் நான் வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் நான் உடனே வண்டி கிளம்புறேன். டெய்லருக்கு போனால் பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் லோக்கலில் டிப்பர் மாற்றிட்டேன். டெய்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சரி. லோக்கலில் டிப்பர் மாற்றிட்டேன். இதை பார்க்கணும் அப்படின்னு. பக்கத்தில் மறுநாள் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? அவனுக்கு. பண்ணுனேங்க மேடம். ஏன்? ஏன் இப்படி எங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ண? தப்புங்க மேடம், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க மேடம். என்ன பிரச்சனை பண்ணா? நீ இந்த மாதிரி வந்துட்டு போந்தனே எங்க வீட்டுக்காரர் என்ன இந்த மாதிரி சந்தேகப்பட்டு அடிக்கிறாரு போறாரு. பொய் பேசக்கூடாது. இல்லைங்க மேடம். இவ ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. இவ ஃபோன் பண்ணி அவன் கேட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எங்கள் ஊருக்கு வான்னு சொன்னோன்னே, எனக்கு ஒருத்தன் அசால்ட்டாக ஒருத்தன் என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள தான் வேணும், அவன் போயிருந்துருக்கிறான். இந்த நேரத்தில் நைட்டு 8:45 மணி இருக்கும். இந்த நேரத்தில் கௌதமிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அவன் நோட் பண்ணிக்கிட்டு போயிட்டான் 2 வீலரில். போகும்போது ஆப்போசிட்டில் அவன் வந்திருக்கான். ரிட்டன் வந்தோடனே உத்தராபதி வரான், நீ போயிருன்னு சொல்லியிருக்கான். சொன்னோன்னே அவன் யார் உத்தராபதி யாருன்னு கேட்டிருக்கான். அதையும் இவன் என் மாப்பிள்ள காதல் வாங்கிட்டே போயிருக்கான். உடனே இதை கேளுங்க மேடம், நாங்க 2 பேரும் ஒண்ணா நின்னு பேசணுமான்னு கேளுங்க மேடம். நீ எதுக்கு அவனை ஃபோன்ல பேசின? இதெல்லாம் சொன்னியா நீ என்கிட்ட? ஊரு மாறி இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனதை பத்தி சொன்னியா? இல்லைங்க மேடம். என்ன தைரியத்துல இங்க வந்து உட்காடுறீங்கம்மா? இவ்வளோ விஷயம் மறைக்கிறேன். எதனால இப்படி ஒரு விஷயம் நடந்தது? அவர் இந்த மாதிரி தாங்க மேடம் பேசுறாரு. யாரு? எங்க வீட்டுக்காரரு. உங்க வீட்டுக்காரர் ஏமா பேச மாட்டாரு? நீ அந்த மாதிரி பண்ற? எதுக்கு ஃபோன் பண்ண? அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கூட பேசினது இல்லைங்க மேடம். அவர்தான் மேடம் சொல்றாரு நீ சொன்னல ஃபோன்ல பேசினேன்னு. பேசுனேங்க மேடம். அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பேசினது கிடையாதுங்க மேடம். அவர் தான். வேற என்னெல்லாம் பண்ணீங்க? வேறெல்லாம் ஒண்ணு கூட பண்ணலைங்க மேடம். ஆனா எங்களுக்குள்ள அதாவது மேடம் ஒரு ஃபோன் பண்ணி பேசினது தப்புங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பேசின? ஒரு 2 டைம் இருக்குங்க மேடம். 2 டைம் தானா? நம்பர்ஸ் எடுக்கவா? எத்தனை டைம் நீ பேசிருக்க நான் சொல்லவா? எடுங்க மேடம். அந்த நம்பர்ஸ் அவன் நம்பர் நான் வச்சிருக்கேன் மேடம், வேணா தராங்க மேடம், நீங்க போட்டு எடுத்து பாத்துக்கோங்க. சரி, அவங்க அக்கா எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? அவங்க அக்கா சின்னம்மா எல்லாம் இந்த மேட்டர் எல்லாம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு அங்கேருந்து வரது காட்டியும் இவன்கிட்ட நான் ஃபோன்லேயே கேட்டேன், வர சொல்லி பேசுனியா இல்லையா? பகலில் பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, நைட்டு 8:45 மணிக்கு உனக்கு என்ன பேச்சு? எதுக்கு நீ ஃபோன் பண்ணி வர சொன்ன? அப்போ நீ ஊரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேங்க மேடம். கேட்டதுக்கு, மாமா நான் ஊர்லலாம் எந்த தப்பும் பண்ணலை, இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன் சொன்னது. பேசுனேன்னு தான் மேடம் சொன்னேன். இப்படிதான் நீ ஏன்டா சொன்னது? பேசாத மாமா. இப்படிதான் இவங்க பேசுனேன்னு தான் மேடம் சொன்னேன். எதுக்கு பேசணும்? பேசுனேங்க மேடம். பேசுனேன். இப்படிதாங்க மேடம், நீ அவனோட இருந்த தாண்டி போன தாண்டி. அப்ப அது சரி பண்ணிடுவீங்களா? அது சொன்னதுக்காக அது இல்ல மாமா, நான் தப்பு பண்ணலையா, அப்போ நம்பியா அப்படிலாம் சொன்னேங்க மேடம். அப்போ எதுக்கு உங்களுக்கு எதுக்கு அவரை கூப்பிட்டு வர வைக்க வேண்டிய வேலை என்னது? எதுக்காக அவரை வர வச்சீங்க? ஏன் நம்ம தப்பு பண்ணாமலே நம்ம இந்த பேர் எடுக்கணும்? தப்பு பண்ணாம பேர் எடுத்தோங்கிறதுக்காக தப்பு பண்ணிடுறதாமா? அப்பயும் வர சொல்லி பேச கூட இல்லைங்க மேடம். வர சொல்லி மீட் பண்ணிட்டு இருந்தோங்க மேடம். அப்ப நீங்க வர சொன்னீங்க? வர சொன்னேன் மேடம். ஆனா தப்பு எதுவும் நடக்கலைங்க மேடம். ஒரு ஆளு அந்த 2 குழந்தைய வச்சுக்கிட்டு உன்னையே தேடுவேனா? போயிட்டாங்களா? போயிட்டாங்க வீட்டை வீட்டுக்கு. நான் அங்கேருந்து வந்ததான் சொல்றேன்னு கேளுங்களேன் ஃபுல்லா மேட்ரு. அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னா, மாமா நான் இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் தப்பு பண்ணல, இங்க தப்பு பண்ணிட்டேன், அப்ப தப்பு பண்ணிட்டியாடான்னு கேட்டேன். கேட்ட உடனே நான் உடனே சொன்னேன், நீயே செத்து போறியா இல்ல நான் வந்து டென்ஷன்ல நீயே செத்து போறியா இல்ல நான் வந்து உன்னை அடிச்சு கொல்லணும்? கேட்ட உடனே இவங்க எதுவுமே பேசல. செல்ல உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உடனே அந்த பொண்ணு மட்டும் தூக்கிட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. கீழப்புலூர்ல அருணாச்சல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருந்தாங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். போனோன்னே இது பொண்ணை தூக்கிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டான். சரி நான் அப்படியே பேசிட்டு, சரி எங்கிட்ட போயிட்டு ஏதாவது ஏதோ சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிள்ளைய வர தூக்கிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டென்ஷனில் மறுபடி கூல் பண்ணி என் கூட வாழ்ந்த 6 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதான் இப்போ தண்டனையா அப்படி இப்படின்னு சொல்லி
அதனால நாளைக்கு புள்ள அங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த வீட்டுல யாரு நம்ம போய் பாக்குறது? வேன்ல கொண்டு வந்து இறக்கிட்டா தவத்தவன் நிப்பான். நீ போய் அவனை போய் கூட்டிட்டு வந்து அவனையும் கூட்டிட்டு போ, வீட்டுல போய் இரு, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு இவங்க எந்த பஸ்ல வந்தாங்க எப்படி வந்தாங்கலாம் நமக்கு தெரியாது. நான் அரியலூர் வந்து நான் வந்துட்டேன், ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன். ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு ஆள் நிக்க வச்சிருந்தேன் ஃபோன் பண்ணி. ஸ்கூலுக்கு பிள்ளைய தூக்க வருவாங்க, பிடிச்சி வைங்க, நான் ஸ்கூலுக்கும் ஃபோன் பண்ணி குழந்தைய கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே அவன் நிக்கிறத பார்த்துக்கிட்டு இவங்க ஸ்கூலுக்குள்ளேயே வரல. அதான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு கொஞ்சம் தூரமா போய் இறங்கி அங்கேயிருந்து நடந்து வந்து ஸ்கூலுக்குள்ள போயிருக்காங்க. இவனை நான் வாடான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் இங்க வந்துட்டாங்க என்னை கூப்பிடுறதுக்கு. மறுபடியும் ஸ்கூல்ல போய் செக்யூரிட்டி கேட்கறேன், உள்ளதான் இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு. உள்ள போய் பார்த்தேன். குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு இவளையும் அழைச்சிட்டு வீட்டுல கூட்டிட்டு வந்து கேட்டு அடிச்சிட்டேன். எதுக்காக வர சொன்னேன், அப்போ ஊர்ல என்ன நடந்துச்சு, அப்போ இங்கேயும் வந்து என்னை சிரிக்கடிச்சிட்டேன்னு சொல்லி அடிச்சேன். சரி ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கூப்பிட்டேங்க மேடம். என் கூட தான் வர மாட்டான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஒரு பையனை கூப்பிட்டு வண்டியில உட்கார வச்சு நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு. அழைச்சிட்டு போன்னு சொல்லி பணம்லாம் கொடுத்து அனுப்புறதுக்காட்டியும் ஆள் எஸ்கேப்பு. எங்க போனான்னு தெரியல. எங்கம்மா போனீங்க? பழைய கம்பெனிக்கு போயிட்டேங்க மேடம். என்ன கம்பெனி? பஞ்சு மில்லுங்க மேடம், வேலை செஞ்சேங்க. எங்க? கோயம்புத்தூர்ல. அன்னைக்கு நீ விட்டுட்டு போன யார் அந்த புள்ளைய பாத்துக்கிட்டது? விட்டுட்டு ஒன்னு யாரு அழைக்க வந்தது? யாருக்கிட்ட விட்டுட்டு அழைக்க வந்தேன்? எவ்வளவு அழகா ரொம்ப இன்னசென்டா எதுவும் அறியாத ஒரு அப்பாவி மாதிரி வந்து உட்காந்து சொல்வதெல்லாம் உண்மையில போய் சொல்லுவேன் எப்படி சொன்னீங்க? என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல இதெல்லாம். அவர் இதெல்லாம் நான் தான் முட்டாள் மாதிரி நான் சொன்னாங்க. உட்காந்துருக்கேன்ல இங்க. முட்டாள் நினைச்சியானே? அப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்ற. அவ்வளவு பிளானிங்ல ஒரு போன் நம்பர் வந்துச்சுங்க மேடம். ஏம்மா உங்களுக்கு என்னது அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லி இருக்கணும்ல. மேடம் எங்கிட்ட இருந்து இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு, இன்னும் நான் அப்படி இருக்க மாட்டேன் சொல்ல வேண்டியது தானே. உங்க குறை என்ன கேட்கறதுக்காக தானே நாங்க இங்க உட்காந்துருக்கோம். உங்களை குற்றவாளியா நாங்க பாக்கலமா. ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒருத்தர் வந்து உங்க வீட்டுக்காரர்ல அவர் உங்களை தப்பா பேசினார்னே வச்சுப்போம். அதுக்கு எதுக்கு அவரை நீங்க போன் பண்ணி பேசணும்? அவரை பத்தி தாங்க மேடம் என்கிட்ட தப்பா பேசுற. சரி இருக்கட்டுமே, அப்ப நீங்க போன் பண்ணி பேசினா அந்த தப்பு சரியாயிடாதா? சரி அந்த போன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் அவரோட? போன் நம்பர் நான் சந்தைக்கு போயிட்டு வர்றப்பங்க மேடம், அவரு பக்கத்துல ஒயின் ஷாப்புங்க மேடம். ஒயின் ஷாப்புங்க மேடம். ஒயின் ஷாப்ல நான் பஸ்ஸை விட்டுட்டு பக்கத்து ஊர்ல நடந்து, எங்க ஊருக்கு பஸ் இல்லைங்க மேடம், நடந்து தாங்க மேடம் போகணும். நடந்து வந்துகிட்டு இருக்க வெளியில அவர் என்னை பார்த்து நம்பர் கொடுத்தாருங்க. சரிம்மா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒன்னும் பண்ணாத ஒரு அப்பாவி பொண்ணு அப்படியெல்லாம் ஊருக்கு குறை சொல்லுமாமா? எதுவும் இல்லாத எதுவுமே நடக்காம அவங்க சின்னம்மாவுக்கு நான் போன் போட்டு தரேன், இல்லாட்டினா அவங்க அக்காவுக்கு நான் போன் போட்டு தரேன், இல்லாட்டினா அவங்க அக்கா வேணாலும் இங்கே வர சொல்லுவோம். எல்லாத்துக்கும் நான் என்ன யாராச்சும் இவன் கெட்டவன், இவனாலதான் இந்த பொண்ணு இப்படி ஆகி போச்சுன்னு என்ன யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா. ஏங்க கௌதமி போன் நம்பர் கொடுத்தாருன்னா நீ ஏன் வாங்குற? நான் காலையில வந்தேன்ல, என்கிட்ட சொல்லிருக்கல மாமா நான் இந்த இடத்துல பார்த்தேன், அவன் எனக்கு நம்பர் கொடுத்துருக்கானா, நான் உடனே போய் நீ ஏமா வாங்குற? இன்னமும் நான் சொல்றேங்க மேடம், நடந்ததெல்லாம் மறந்துருவோம். நான் உன்னை அடிச்சிட்டேன், சரி ரைட் ஓகே, உன் மேல தப்பு இருந்தது அடிச்சிட்டேன். மறுபடியும் அங்கேருந்து வந்த அன்னைக்கு நீ வந்து நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். இப்போ ஒன்னா வாழறீங்களா? நான் எப்பொழுதும் அதாங்க மேடம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேற என்னமா வேணும்? என்னால முடியாதுங்க மேடம். உன்னால முடியாது? ஏன்? ரொம்ப ஒரு பேசுற வார்த்தைகள்லாங்க மேடம். நீ தப்பு பண்ணிருக்க. அவங்க அப்பாரே இப்படி எல்லாம் பேசுறாருங்க மேடம். அவங்க எங்க அப்பா பேசுனதுக்கு காரணம் என்னங்கன்னா, அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பேசி போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல மேடம். இவங்க வந்து ரோட்ல உட்காந்துட்டு அவன் டூ வீலர்ல வீடு ரோடு பக்கத்துல இருக்குங்க மேடம் வீடு. அவங்க அப்பா உட்கார்ந்தா தப்பு இல்ல, அவங்க அம்மா உட்கார்ந்தா தப்பு இல்லைங்க மேடம். அதே நான் போய் உட்கார்ந்தேன்னா தப்புங்க மேடம். ஒரு வாட்டி ஒரு பொண்ணு மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ பண்ணறதெல்லாம் தப்பா தான் படும். அப்பா நான் நினைக்கலீங்களே அந்த மாதிரி. இப்ப நான் என்ன சொல்றேன், அவங்க சொல்றாங்கன்னா அதை நான் நம்பிட்டு வந்து உன்கிட்ட கேட்டேன்னா, ஒருத்தன் ரோட்ல வரும்போது நீ எதுக்கு உட்காந்துருக்க, நீ சும்மா உட்காந்துருக்க நேரத்துல உன்னை கேக்குறாங்களா? நீ ரோட்ல உட்காந்துருக்கும் போது அவன் இங்கேருந்து வண்டியில வரான். அவன் வண்டியில வரும்போது நம்ம பாக்குறோமோ பாக்கலையோ, அவன் வண்டியில வரான்னு நம்ம எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ள வந்துடணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அவன் வரான்னு எழுந்திரிச்சு வந்துட்டா வீட்டுக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்கல. என்னதான் இருக்கட்டுமேமா, உங்க அப்பா பேசினது தப்பான விஷயம். போன் இங்க இருந்து போயிருக்குங்க மேடம். மறுபடியும் இவர் வந்து அதுக்கப்புறம் என்ன சண்டை போட்டு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மேட்ரு என்னன்னா, அவர் வந்து செல்லு கூட கொடுக்கறது இல்லைங்க மேடம். என்கிட்ட இவர் செல்லு கூட கொடுக்கறது இல்ல. போன் பண்ணாலும் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு போன் பண்ணி என் மண்டாட்டிட்ட கொடுன்னு சொல்லுவாருங்க மேடம். அவ வீட்டு முன்னாலே உட்கார்ந்து பேசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது இப்ப நடந்ததுங்க மேடம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சரிப்பா
இப்போ நம்ம வந்து இது ஆராய்ச்சி பண்ணோம்னா அது வேணாங்க மேடம். அது இன்னும் தேவையில்லை. மோசமான நிலைமைக்கு போயிடும். மோசமான இல்லைங்க மேடம், இதை நீங்க சொல்லுங்க மேடம். இது வந்து இவரு என்ன சண்டை போட்டு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்காநாள் நான் நீ இவரு என்கிட்ட நீ சொன்ன போன் உடனே பண்ணுனடி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொன்னாரு மேம். அம்மா நான் போன் பண்ணல மாமா, அப்பதான் மாமா நான் போன் பண்ணி பேசினேன் உண்மை. இப்ப நான் போன் பண்ண கிடையாது அதுக்கப்புறம் மாமா அப்படின்னு கேட்டிருக்கணும் சொன்னீங்க கேளுங்க மேடம். மேடம். நான் நீங்க இந்த phone இதை நிரூபிச்சிட்டேன்னா நான் என்கிட்ட வந்து நானே செல்லும் இல்ல, செத்து போறேன் அப்படின்னாங்க மேடம். என்கிட்ட செல்லும் இல்ல, நீ என்கிட்ட செல்லும் கொடுக்கல, உங்க அப்பா கிட்டயும் ஃபோன் செல்லும் இல்ல. பண்ணிருக்காங்களா? போன் இவரு போயிருக்குங்க. சொல்றாருங்க அவங்க மேடம். அப்பா கிட்ட செல்லு இருக்குங்க மேடம். அவங்கிட்ட செல்லு இல்ல. இந்த நம்பரை வந்து அவங்க அப்பா வாங்கிட்டார். இனிமேலுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை ஃபோன் போயிருக்குங்க மேடம். லேடிஸ் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. 2 தடவை ஃபோன் வருது, லேடிஸ் பேசுறாளோ. இன்ன வரலையும் 4 மாசமா இப்போ ஊருக்கு வந்தே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 மாசம் ஆக போகுது. 4 மாசமா நான் செல்லு வச்சிருக்கிறேன். இன்ன வரலையும் எந்த லேடிஸும் ஃபோன் பண்ணதில்லை. இப்போ 1 மாசம் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்திருக்கு அவர் செல்லுக்கு. அவர் உடனே ஊரை சுற்றி என்ன சொல்லிவிட்டாரு, அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த பொம்பளைங்கள்ட்ட, பார்த்தீங்களா யார் ஃபோன் பண்ணுறான்னு, ஃபோன் பண்ணுறாளோ இப்போ இதை நான் என்ன சொல்றதுன்னு சொல்லி அங்கே வேலை செஞ்ச இப்படி பொம்பளைங்கள்ட்ட சொன்னோன்னே சொல்லிட்டாரு மேடம். நான் சரி, சொன்னேன் சரிம்மா, மாமா. சரி, அவங்க ஊரை இப்ப சுற்றி என்ன சொல்லிட்டாங்க, ஊரை சுற்றி என் புள்ள ஒழுங்கா இருந்தாலும் அவள் உடம்புட்டாளாட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஊரை சுற்றி சொல்லிட்டான். அந்த மேட்ரு வந்து எங்கள் அப்பா காதில் வந்து விழுந்துருச்சுங்க. இந்த மாதிரி மருமக தான் ஃபோன் பண்ணாலாமா, கொள்ளையில் அவன் எல்லாத்திட்டையும் ஓப்பனாக போட்டு காட்டுறான் அப்படின்னு ஒரு பொம்பளை வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னோன்னே, எங்கள் அப்பா இவ்வளோ பட்டு இன்னும் திருந்தலையா, அப்படி உனக்கு என்ன எண்ணமா அப்படின்னு சொல்லி போதையில் வந்து அப்படி உனக்கு என்ன அப்படி ஒரு இதா, என் பிள்ளையோட உனக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தகாத வார்த்தையை சொல்லி திட்டிருக்காரு. இதாங்க நடந்த மேட்ரு. உடனே நான் வந்து மக்காநாள் வந்து கேட்டேங்க, இந்த வார்த்தை நீ சொன்னியா திட்டுனாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான்னு கேளுங்க மேடம். நான் வந்து சொல்லி திட்டினேங்க மேடம். இந்த வார்த்தையை நீ சொல்லியிருந்தேன்னா ஊர் சொன்னா நீ கேட்கணுயா, நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட நான் பேச மாட்டேன். கௌதமி கரெக்டா பேசுறாரு உன் வீட்டுக்காரர். நீ கூட 100% உண்மையை சொல்லல, அவர் தான் சொல்றாரு. அவர் பக்கம் நியாயம் இருக்கு. சரி, இப்ப நாங்க இந்த பொண்ணு உங்களோட அனுப்பிச்சு வச்சோம்னா சரிங்க மேடம். அவங்க மனசை நோவடிக்காம நீங்க பாத்துப்பீங்களா? என்ன தெரியுமா விஜயகாந்த், இப்ப பாருங்க, தப்பு நடந்தது நடக்காம இருக்கும். ஓகே, அதை பத்தி நம்ம பேசல. நான் என்ன கேக்குறேன், இனிமே அந்த பொண்ணுட்ட தவறான முறையில பேச்சு இருக்க கூடாது. அதாவது என்னங்க மேடம், யாருமே அவளை தப்பா பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அதை புண்படுத்திட்டு இருந்தா மேடம் அவ ஒரு எனக்கு இடத்துல விட்டுடுவா. எனக்கு ஒரு பெரிய மனுஷங்க எல்லாம் அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு காலில் புண்பட்டுடுச்சுன்னா அந்த காலில் பட்ட காலிலே பட்டது மாதிரி அதையே நம்ம திருப்பி பேசிட்டு இருந்தோம்னா மனசு ஆமா. நொந்து போயிரும். சரி, அப்ப பட்ட நீங்க காயத்திலே அது- பட்டுட்டு இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த மேடம். மாதிரி பேசாம இருப்பீங்களா? நான் பேசலங்க மேடம், இப்படிதாங்க இவங்க மேடம் தாங்க மேடம் என்ன சொல்றாரு. பேச வைக்கிறாங்க. அந்த சரி மாதிரி சரி, இனிமே ஒழுங்கா இருப்பாவ. நான் வண்டியில இருந்து இருக்கும்போது உங்கள்ட்ட ஏதாச்சும் இன்ன வரலையும் அந்த மேட்டரை பத்தியோ விஜயகாந்த், வந்து ஏதாவது பேசிருக்கேன்னு கேளுங்க. விஜயகாந்த், நாங்க அனுப்பிச்சு வச்சோம்னா இனிமே அந்த பழைய மேட்டரை பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாது. உங்க அப்பா அம்மாவும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அதாவது நான் சொல்றேங்க மேடம், அவங்களையும் நான் சண்டை போட்டுக்கிறேன், எல்லாம் திருத்திக்கிறேங்க மேடம். ம். ஆனா இனிமேல் பட்டு ம். இந்த பிரச்சனை வராம ம். பாத்துக்கிறது அவங்க கையில நான் தான். அவங்கள்ட்ட அதை பத்தி பேசுறேன். ஆனா நீங்க எங்களுக்கு கேரண்டி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கேரண்டி தரேன் அவங்கள மேடம். அடிக்க கூடாது. நான் இங்க வந்த இந்த மாதிரி வரையும் மத்த எடுத்து அடிக்கிறேன், தலைய முடிய பிடிச்சு அது அடிக்கிறேன், எதனாலங்க மேடம் அடிச்சேன்? ரத்தம். இல்லம்மா, இது டிவி பண்ண தூக்கி கூடாது. போட்டு என் தலையிலேயே உடைச்சாருங்க இந்த மேடம். இடத்துக்கிட்ட போகும்போது அந்த வீட்டுக்கு போகாதன்னு சொல்லி இப்ப அந்த சரி, பிரச்சனை இருங்க விஜயகாந்த், இத பாருங்க. ஒரு பொண்ணை வந்து அவ உங்களை விட பிசிக்கலி வீக்கா இருக்காங்கிறதுக்காக, வெறுத்து உடல் சம்பந்தமா அவ வீக்கா இருக்காங்கிறதுக்காக அவளை போட்டு நீங்க அடிக்க கூடாது. அதாவது ஒரு இப்ப நான் ஒரு மனுஷன்- விஷயம் கேட்கட்டுமா? சொல்லுங்க மேடம். நீங்க தாராளமா அவளை கேளுங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை விட உங்களுக்கு பலம் இருக்குங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்க இல்ல. அடிக்க கூடாது. அப்படி எல்லாம் இல்லைங்க மேடம். நீங்க என்ன இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே, எதுக்கு அடிக்கிறீங்க? பேசுனா என்ன சொல்றாங்க உடனே அந்த கொச்ச வார்த்தையில எங்க அம்மாவை உடனே சொல்லி கொடுத்துட்டு போய்த்தாளாவ, அதனாலதான் நீ வந்து என்னை அடிக்கிறியா? இப்போ ஆமாங்க மேடம். இந்த அவங்க வார்த்தையில சொல்லி வந்துங்க கொடுக்கறது மேடம், எதா இருந்தாலும் இவங்க இப்போ அப்படியே வந்து கேட்பாங்க மேடம். இந்த இடத்துட்டு வந்து நான் வந்து இப்போ ஊர்ல வந்து 5-6 நாள் இருந்தேங்க சரி, மேடம். 4 நாள் ஆச்சு. விஜயகாந்த். ஒரு நிமிஷம் இது இல்ல மட்டும் கேளுங்க. வேண்டாமா, வேண்டாம். நான் அந்த அதுக்கு ஒரு- பிரச்சனை இல்லைங்க, இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கேளுங்க. பிரச்சனை அதை பத்தி நான் அந்த மேட்டரே இவங்க போனாங்க வந்தாங்கிற மேட்டர்லாம் நான் பேசல. 4 நாளாச்சு நான் வந்து யாராச்சும் என்னை வீட்டுல சாப்பிட்டியான்னு கேட்கறது ஆள் கிடையாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நான் இங்கேருந்து வண்டியில நம்ம கஷ்டப்பட்டு வரோம், லாங் போறோம், அசாம் இப்படின்னு சுத்திட்டு வரோம். வந்து ஒரு இடத்துல இவ்வளவு தூரம் டயர்டா சிங்கிளா தாங்க போறோம் மேடம். நான் டபுளா போனா கூட வருமானம் கம்மியா இருக்கும், சிங்கிளா போனா கொஞ்சம் அதிகமா இருக்கும். வீட்டை கட்டிவிட்டோம், கொஞ்சம் கடை இருக்காது அடைக்கணும்னு நான் சிங்கிளா தாங்க போறோம். இங்கேருந்து கஷ்டப்பட்டு வரேன், உனக்கு நல்லா தெரியும். வீட்டுக்கு வந்தவனே வீட்டுக்கு வரும்போது உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டு செஞ்சு வச்சா அது நியாயமானது. என்ன நான் வந்து வீட்டில் நைட் வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் சாப்பாடு இல்லை,
டைம்ல வந்து 12 1 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கேட்டா பழைய சாப்பாடு தாங்க, தண்ணி ஊத்தி தாங்க ஏன் மேடம் சமைச்சு கொடு, தண்ணி- உனக்காக தானே உழைக்கிறாரு, வேற என்ன வேலை? கேப்பேங்க மேடம். அப்பயும் அம்மா எங்க அம்மா குக்கர்ல எடுத்து கொண்டாந்து வைக்கட்டுமா பல மேடம்? தண்ணி ஊத்திட்டேன்டா தம்பி ஒரு நீ. கடுத்து தாங்க மேடம் நான் சண்டையில அந்த மாதிரி இவருக்கு நான் இல்ல படு சரி இப்போ வந்து 4 நாள் ஆச்சுங்க, நீ இருந்தப்ப 4 நாள் இப்போ ஆச்சு. இப்போ விஜயகாந்த் அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம நான் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க அவங்கள ஒழுங்கா பாத்துப்பீங்களா? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சரிங்க. அடிக்க கூடாது, ஓகேயா? மனசாலையும் வார்த்தையாலையும் வேற விதமாவும் அவளை நோ அடிக்க கூடாது. இது வரலையும் நான் அடிச்சது இல்லைங்க மேடம். இந்த பிரச்சனை பண்ணக்கூடாது. நீங்க அடிச்சதே இல்லையா? அடிச்சிருக்கீங்கல்ல, இந்த பிரச்சனைக்காக அடிச்சிருக்கீங்கல்ல, இனிமே அவன் மேல கை வைக்க கூடாது. மேடம் நான் செத்து போனாலும் போறேங்க மேடம், இவரோட இனிமே நான் போகலங்க மேடம். உனக்காக தானேம்மா பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க மேடம், நான் இங்கேயே செத்து அப்போ போனாலும் உங்க போறேங்க மேடம். பிள்ளைங்க என்னம்மா ஆகும்? என்னாட்டமே அதுங்களும் இல்லை, நானும் அது ஆகட்டும் மேடம். எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சுங்க மேடம். இவர் கூட போக எனக்கு இனிமே விருப்பம் இல்லைங்க மேடம். கௌதமி அப்படி சொல்லாதம்மா. இல்லைங்க மேடம், அவர் தான் சொல்றாருல. அவர் போய் சொல்றாரு மேடம், என்னால முடியாதுங்க மேடம். என் குழந்தைய அழைச்சிக்கிட்டு நான் செத்து போனாலும் போறேங்க மேடம். இனிமே இவரோட என்னால போய் இருக்க முடியாதுங்க மேடம். இவ்ளோ மனஸ்தாபம் இருக்கேப்பா அவளுக்கு. நான் என்னங்க மேடம் பண்றோம், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மேபி அவ எதுவுமே தப்பு பண்ணலையா இருக்கும். எதுங்க மேடம்? நான் தான் இன்னமும் சொல்றேங்க மேடம், நீ தப்பே பண்ணிரு, தப்பே பண்ணல, ரைட், ஓகே. நீ ஒருத்தவங்க மேல நம்ம இப்போ நான் இருக்கேன் மேடம், நான் ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்க மேடம், அந்த பொண்ணு ஆப்போசிட்ல வரும்போது நான் எதப்புற போகும்போது அந்த இடத்துட்ட நம்ம பார்த்து சிரிச்சிட்டாலோ ஜாகிரதையா இருக்கணும்லம்மா, ஜாகிரதையா இருக்கணும்ல. அது இன்னும் வளர்த்திக்கலாமா சொல்லு. நம்ம அந்த எழுந்து பக்கத்து வீட்டு ஒரு வீட்லயே அந்த பொண்ணு கூட நான் சொல்லங்க மேடம், பேசுறது, ஒரு வீட்லயே இருந்துட்டு ஒரு டிவி நான் கேக்குறேன் யாரையுமே பேசாம இருந்தா இருங்க பைத்தியம் மேடம், பிடிக்காது. இருங்க மேடம், நான் கேக்குற மேட்ரு வேற, பதில் வர்றது வெளியிலயே வேற. வரக்கூடாது, வெளியில வந்து நம்ம ஒரு ரோட்ல இருக்கிறவங்க மேடம், அவன் ஆப்போசிட் நமக்கு இல்ல, அவர் ஆப்போசிட் சொல்றது வந்து அந்த பையனை பத்தி சொல்றாரு. அதாங்க மேடம், இந்த ஒரு தப்பு நான் போன் பண்ணி பேசுனதுனால இவர் வந்து நான் என்னால எதுவுமே பேச முடியாத அளவுக்கு அந்த பையனையே இழுத்து பேசுவாங்க மேடம். என்னால ஒரு வார்த்தை எதிர்த்து கூட பேச முடியாதுங்க மேடம். இது எனக்கு தெரியுமாங்க மேடம், நீ உட்காந்து அன்னைக்கு வீட்டுல பேசும்போது வந்தா நான் பார்க்க கிடையாது, ஆனா ரோட்ல உட்காந்துன்னு ஆனா நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டாருங்க மேடம். வாயால எல்லாமே சரி, இப்ப ஒத்துக்கிறாங்க என்ன மேடம். பண்ணலாங்கிற கௌதமி? நான் அவர் கூட போகலங்க மேடம். நான் இங்க செத்து போனாலும் போறேங்க மேடம். இனிமே அவரோட போய் என்னால ஏம்மா, வாழ முடியாது. நாங்க உன்னை சேர்த்து வைக்க பாக்குறோம், தனியா வாழ முடியாதும்மா. இல்லைங்க மேடம். ரொம்ப கஷ்டமா அது. அண்ட் நீ தனியா ஆள் இல்ல, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குல்ல, ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, அந்த பொண்ணை யோசிச்சு பாரு. நான் பிள்ளைங்களை யோசிச்சதுனால தாங்க மேடம் இவ்வளவு அடி அடிச்சு இவ்வளவு பேச்சு வாங்கி நான் அவரோட இருந்தேங்க மேடம். என்னால முடியலங்க மேடம். டிவி எல்லாம் என்ன ஒரு அன்பா கூட ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாருங்க மேடம். ஒரு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனா கூட பேச மாட்டாருங்க மேடம். நான் சொல்லுவேங்க மேடம், மாமா ஏமாமா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகலன்னாலும் அழைச்சிட்டு போறேன்னாவது சொல்லியா, ஒரு வார்த்தை கூட பேச இப்ப கூட இவ்வளவு மாட்டேன். பிரச்சனைக்கு அப்புறம் உங்க கையில தான் மேடம், உங்க கையில தான் காசு கொடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கடைசியா அன்னைக்கு இது அன்னைக்கு தான் வாங்கினேன் நானு. இது எப்படி இருக்குன்னா, அவர் வந்து குடும்பத்துக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன்னு மாசத்துல 25 நாள் வெளியே போயிடுறாரு. ஒரு பணம் சம்பாதிக்கிறது எந்திரம் மாதிரி ஆயிட்டாரு. மனைவிக்கு வந்து இந்த பணத்துக்கு மேல ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு அது தேவைப்படுறது. என்கிட்ட அன்பா கூட 4 வார்த்தை பேச மாட்டாருங்க மேடம். பேசினா அந்த பையனை பத்தி பேசுவாங்க, சண்டையில பகல் நான் அவங்க அப்பா அம்மா இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டா, அதுவும் புருஷன் ஊர்ல இல்லாத டைம்ல ஊர்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அந்த 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 சின்ன ஒரு பொறி அது வீழ்ந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆறுது தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குத்தி 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 காமிச்சு அது அது அந்த வந்து இந்த வாழ்க்கை தேவையில்லை இந்த மாதிரி ஆயிட்டாவ. எனக்கு கூட கோவம் வந்ததுங்க. இந்த பொண்ணு வந்து உட்காந்து நிறைய விஷயம் கிட்ட சொல்லல, போன் பண்ணது சொல்ல. மேபி என்ன பண்ணிருக்கலாம், இவ்வளவு எல்லாம் தப்பா பேசுறாங்களே சொல்லிட்டு போன் நம்பரை வாங்கி ஏன்பா இப்படி பண்றேன்னு திட்டி இருக்கலாம். உண்மையாவே அது பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம கேக்குறது அவங்களுக்கு, எதுக்குமா போன் பண்ண, உனக்கு அது தேவையா, எதுக்கு போனை வாங்கினேன்னு நம்மளே திட்டுறோம் அவளை. அந்த போன் இது வந்து ரொம்ப நேச்சுரல், ரொம்ப
இயல்பா நடக்கிற விஷயம். ஏன்னா எதுக்கு உனக்கு அந்த வம்புன்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஆனா அந்த பொண்ணோட மனசுல எவ்வளவு போராட்டம் இருக்கும். எங்க அக்கா கிட்ட கூட பேச விட மாட்டாருங்க மேடம். அது டார்ச்சர் தான் மேடம். தப்பு பண்ணினவங்களே ஆயிருக்கட்டுமே, உன்னை மன்னிச்சாச்சு, திருப்பி இந்த கூப்பிட்டுக்கிறேன். பிரச்சனைக்கு அப்புறம் இந்த நான் இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு தெரியாம பேசிருக்கீங்க, ஏதோ பண்ணிருக்கீங்க. அவன் வந்து என்ன, அவங்க என் சகல வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அவங்க அக்கா வந்து எனக்கு போன் பண்ணா, என் வீட்டுக்கு என் செல்லுக்கு போன் பண்ணாலோ, இவங்க என் வீட்டுக்கு போன் பண்ணாலோ, அவன் வந்து அவங்க அக்காவை சந்தேகப்படுத்திட்டு அடிக்கிறாங்க மேடம். அவனுக்கு எதுக்கு நீ போன் பண்ற அப்படின்ட்டு. அதனால நீ போன் பண்ணாதன்னு சொல்லி உன்னைய கண்டிச்சிருக்கேன். பேச விடாம நாங்க தடுக்கலங்க மேடம். அவன் அங்க போட்டு அடிக்கிறான். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் அக்கா அப்படி எனக்கு பண்ணுங்க மேடம். பண்ணணும்னு நான் கேட்பேன், நீ எதுக்கு பேசுற? அப்ப கூட பேச விட மாட்டாருங்க மேடம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருந்தா எப்படிப்பா வாழறது பாருங்க. என்ன பண்ணலாம் விஜயகாந்த்? இப்படி சொல்றல, நீங்க பேசி பாருங்க. நீங்க பேசி அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு என்ன? நான் இவ்வளவும் நான் பண்ணதெல்லாம் என் குழந்தைங்களுக்காக தான். அப்பாட்ட போறாங்க வருவாங்க மேடம். என்னை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டாங்க மேடம். என் கூட தான் இருப்பான். கடைசியா நான் பேசுறேங்க மேடம். பேசுங்க. ஒன்னும் பிரச்சனை இருக்காது, வா வீட்டுக்கு போகலாம். வேண்டாம், நான் உன்னோட வரமாட்டேன். விஜயகாந்த், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள். உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லு. அந்த நிமிஷம் நாங்க அங்கே இருப்போம். கிளம்பி வா, இல்லைன்னா குழந்தைகளை எடுத்துட்டு கிளம்பி வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அவர் ஒன்னு நல்லா வச்சுப்பாரு. சரியா? சரி, கிளம்புங்க, சந்தோஷமா கிளம்புங்க. போயிட்டு வரணும். சரி, நேர்களே அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு, சந்தோஷமா வாழறோம்னு. என்ன அந்த பொண்ணை வார்த்தையால கூட நோவடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஆனா அவளுக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்கோம். ஏதாவது பிரச்சனை இருந்தா, அப்படி ஏதாவது கொடுமை நடந்தா எங்களை கூப்பிடுங்க, கிளம்பி வாங்க, அப்புறம் பாத்துக்கலான்னு. ஆனா அப்படி எதுவும் நடக்காது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்